மீடியா அண்ட் பத்திரிகை எல்லாருக்கும் வணக்கம். மனோ கிரியேஷன்ஸ் ராஜா சாரோட 4th ஃப்ளோர். ராஜா சார் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ண வேண்டியது ஒரு டிஸ்கஷனில் போனோம். பட் நல்ல மனிதர், நல்ல ஒரு ப்ரொடியூசர். ஒரு கதைக்கு என்ன தேவையோ கரெக்டாக பண்ணிடுவார் கண்டிப்பாக. அது வந்து கொஞ்சம் குறைங்க ஏற்றுங்க அப்படி சொல்கிற ஒரு ஆளில். திருப்பூரில் வந்து ஒரு படம் பண்ணிவிட்டு நான் போனோம் சொல்லாமல் குடும்பத்தோட ஃபுல் சப்போர்ட்டோட ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காரு. இதில் முக்கியமான விஷயம் வந்து லக்ஷ்மணன் ப்ரோவும் எனக்கு வந்து கேமராமேன் நல்ல பழக்கம்தான், ரொம்ப வருஷமாக நல்ல நண்பர். இதையும் தாண்டி இன்றைக்கி வந்த முக்கியமான காரணம் என் மச்சான், என் நண்பன் ஆரிக்காக தான் நீங்கள் வந்திருக்கேன். 2002 நாங்கள் 2 பேருமே மிஸ்டர் சென்னை ஃபைனலிஸ்ட் நாங்கள் ஆரம்பித்தோம் மாடலிங்கில். ஆரிக்கு ஞாபகம் இருக்கும் அந்த மேடை. அதுக்கப்புறம் ஆரி வந்து பிக் பாஸ் போயிட்டு டைட்டில் வின் அடித்தார். ஒரு ட்ராக் சேரன் சார் சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்டராக வந்தார். மிக கடினமான உழைப்பாளி, நல்ல நடிகன், நல்ல நண்பன், நல்ல மனிதர். எந்த ஒரு ஈகோ இல்லாமல் யார் என்ன ஹெல்ப்பு கேட்டாலும் இறங்கி தாம் படம் இல்லாமல் மற்ற படத்துக்கும் போய் எந்த ஒரு விஷயமும் பேசுவார். சமீபத்தில் கூட நாங்கள் வந்து பிக் பாஸ் நான் போனப்போ கூட ஒரு பிரச்சனை வந்துட்டப்போ ஒரு விஷயமா பேசினார். இல்லை மச்சான், நீ உள்ளே போகணும்னு எனக்கு ஃபோன் பண்ணிக்கலாம்ல. நான் உள்ளே போனப்போ தான் பிரச்சனை வரும்னு எனக்கே தெரியாத, நான் எங்கேருந்து அவருக்கு ஃபோன் பண்ணுறது. அதனால் எல்லா விதத்துலையும், அதாவது ஒரு மனிதன் என்சைக்ளோபீடியா வேணால் சொல்லலாம் ஆரியை கண்டிப்பாக. இந்த விஷயம் இல்லை, எந்த விஷயமும் கேட்டாலும் சேரன் சார் சொல்கிற மாதிரி அதை எந்த ஈகோவும் பார்க்காம இந்த வேலை தான் பண்ணாமல் இல்லை, சினிமாக்குள்ளே நான் இருக்கணும், எனக்கு சினிமா மட்டும்தான் தெரியும் சொல்கிற ஒரு நல்ல நண்பன், நல்ல மனிதர். அதுக்காகவே இந்த படம் நல்லபடியாக ஓடணும் நான் மனசார வேண்டிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. அதுக்கு முன்னாடி சேரன் சார் சொன்ன மாதிரியே உண்மையால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆரி மாதிரி தான் என் படம் ஓடிடாதா, ஒரு கும்பாபிஷேகம் மாதிரி ஓடாதா, ஆரி படம் நல்லா ஓடணும் நானும் அவனும் டிஸ்கஸ் பண்ண விஷயம் இல்லை. எல்லா நடிகர்களும் நல்லா இருக்கணும், எல்லா திரைப்படம் சின்ன சின்ன திரைப்படம் பெருசாக வரணும். அப்புறம் அரசாங்கத்துக்கு வச்ச கோரிக்கை நல்லபடியாக வரணும். அந்த இடத்துல சேரன் சார் கூட நான் கொடி பிடிச்சி கண்டிப்பாக நான் நினைப்பாள், எந்த மாற்றமும் கிடையாது. எல்லா ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், எல்லா ஹீரோ நல்லா இருக்கணும், எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் அவங்களோட அன்னம் கிடைக்கணும். வாய்ப்புள்ளது நன்றி, அன்பேஷம். தேங்க்யூ. 4th ஃப்ளோர் வெற்றி பெற வாழ்த்துக்கள். கல்லா கட்டட்டும் ராஜா சார். தேங்க்யூ. சத்யா ஓகேவா? பரத் வந்தீங்க, 2 வார்த்தை பேசி போயிருங்க. காதலுக்கும் காவலுக்கும் பொருத்தமான நடிகர். வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நாள். குட் ஈவினிங். ஹரி, மில்டன் சார் சொன்ன மாதிரி இவ்வளோ வருஷம் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒருத்தருக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே சார். ஸோ ஐ திங்க் இந்த படம் க்ரைம் த்ரில்லருக்கு எப்போவுமே ஒரு சின்ன ஒரு, ஏன்னா என்னோட கெரியரில் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ லாஸ்ட் ஒரு 7 படமாக அந்த த்ரில்லர் படமாக தான் அமைஞ்சிட்ருக்கு. ஸோ அதுக்கு ஒரு சின்ன மினிமம் கேரண்டி இருக்குது. கரெக்டான ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு அழகான ஒரு ப்ரமோஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த படம் மினிமம் கேரண்டியாக ஓடும். அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அண்ட் டைட்டில் டிசைனுமே ரொம்ப நல்லா இருக்குது, 4th ஃப்ளோர். ஸோ விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். அஃப்கோர்ஸ் நம்ம காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் ப்ரமோஷன்ஸ்லேயே சந்திப்போம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணியிருக்கோம் மில்டன் சார் படத்துலையும். ஸோ மொத்த டீமுக்கும் நம்மளோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த சக்ஸஸ் மீட்டு கூப்பிடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ பரத். அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னா வந்து என்னுடைய நீண்டகால நண்பர் லக்ஷ்மண் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செஞ்சுருக்கா. அப்படி வெண்ணிலா கபடிக்குழு திரைப்படத்துக்கு அப்புறம். ஏன்னா நான் அவ்வளோ பிரமித்த ஒரு ஒளிப்பதிவாளர். முதல் திரைப்படத்திலேருந்து அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நெஞ்சில் துணி வந்தாலும் ஒரு படம் பண்ணோம். சினிமாவை ரொம்ப அதிகம் நேசிக்கக்கூடிய நான் பார்த்த சில மனிதர்களில் லக்ஷ்மண் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தன். சினிமாவை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டேன் அப்படி. ஸோ லக்ஷ்மண் இந்த படத்தில் ஒளிப்பதிவு பண்ணதுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அப்புறம் வந்து சுந்தர் வந்து நான் வந்து உதவி இயக்குனராக வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது அப்போவே வந்து நான் ஒரு அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் நமக்கு பழக்கமானவங்க அப்படின்னு பார்த்தா சுந்தர் ரொம்ப முக்கியமானவர். ஹரிசாட்டையெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். இந்த திரைப்படத்தை வந்து அழகாக கையாண்டு ஒரு ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஒரு திரைப்படத்தை அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வரதே மிகப்பெரிய சவால் ஒவ்வொரு இயக்குனருக்கும். அந்த வகையில் வந்து சுந்தரை நான் பாராட்டுறேன். கண்டிப்பாக இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் ஹாரர் த்ரில்லர் அப்படின்னாவே வந்து எல்லாருக்குமே ஒரு சேஃப் ஜோன் இருக்கும். நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்.
தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்க ஆரி எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு ஊர் பற்று இருக்கும். நம்ம ஊரா அப்படின்ட்டு. அப்படி வந்து நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பழனி. ஸோ அந்த பழனியிலேருந்து ஒரு ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்படும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். ஆரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆரி வந்து சும்மா ஃப்ரேம் வச்சாலே ஒரு ஒரு அழகா இருக்கிற அழகுனா ஒரு அந்த உள்ள இருக்க தன்மை, ஒரு சென்சிபிளாக இருக்கிற ஒரு அருமையான நண்பர். எல்லா ஆக்டருக்கும் அந்த மாதிரி நம்ம ஷார்ட் வச்சிட முடியாது. நிறைய இன்புட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு என்ன வேணும், இந்த சீன் என்ன, அதெல்லாம் சொல்லி தான் நம்ம ஒரு விஷயம் வாங்க முடியும். ஆனால் ஆரி வந்து ஃப்ரம் டே ஒன் நான் பார்த்துட்டே இருக்கேன். அவன் சும்மா உட்காந்துருந்தாலே வந்து அந்த ஃப்ரேம் வந்து பயங்கர ஒரு கனம் வந்துடும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரியை. ஆரிக்கும் எனக்கும் வந்து ஒரு 20 years நட்பு இருக்குது. இப்போ சேரன் சாரும் நானும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அது பரத் வேறு பக்கத்தில் உட்காந்துருந்தாரு. அழகாக இருக்கிற பயமாக இருக்கிறது காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி சேரன் சாருக்கு இன்னும் அந்த பயம் போல. அப்போவே ஆரி வந்து சேரன் சாருக்கு வந்து பர்சனல் ட்ரைனராக இருந்தார். இப்போ வந்து ChatGPT இந்த கூகுள் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணுற நிறைய ஹெல்த் டிப்ஸ் வந்து அப்போ அவன் எங்கேருந்து எடுத்தானே தெரியாது. அவன் நிறைய விஷயம் சொல்லுவான். வாட்டர் பாட்டில் வந்து ப்ளூ பேப்பர் சுற்றி மாடியில் வச்சு தண்ணி கொடுப்பான். என்னெல்லாமோ பண்ணி அந்த ஆட்டோகிராஃப்க்கு வந்து சேரன் சார் ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு போர்ஷனுக்கும் வந்து வேறு வேறு ஆளாக மாற்றினது வந்து ஆரியோட பெரும்பங்கு இருக்குது. ஸோ அப்போ இருந்தே எனக்கு பழக்கம் ஆரி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அவனோட க்ரோத் ஃபுல்லாக நான் பார்த்துட்டே இருக்கேன். இப்போது நானும் ஆரியும் சேர்ந்து காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம். அதில் பரத்தும் வந்து ஒரு சரியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப வருஷமாக ஒரு சினிமாவில் வந்து எல்லாருமே சேர்ந்து ட்ராவல் பண்ணுறோங்கிறதே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு மூலையில் இருந்துகிட்ருக்குன்றது வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் எல்லாருமே. அண்ட் இந்த படம் வந்து மெயினாக இங்கே வந்தது வந்து ஆரிக்காக தான். ஏன்னா ஒரு படத்தை ஓன் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து இப்போ யார்ட்டையுமே இல்லை. எல்லாருமே வந்து ஒரு கடமைக்கு வந்தோம், ஒரு டேட் ஃப்ரீயாக இருக்குன்னு நடித்தோம், ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க போனாங்கன்ற மாதிரி இருக்கும்போது ஆரி வந்து A to Z அதில் இன்வால்வ் ஆகி ஐ திங்க் பணம்லாம் கூட போடுறாருன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் சார். ஸோ அந்த அளவுக்கு என்னென்னா ஒரு ப்ராஜெக்டை ஓன் பண்ணுறதுக்கு வந்து இங்கே யாரும் டெக்னீஷியன்ஸோ இல்லை யாருமே இல்லை. இப்போ அது வந்து ஒரு நடிகர் பண்ணுறப்போ சத்தியமாக அவங்களுக்காக நம்ம வந்து கூட வந்து நிற்கணும்னு ஒரு ஆர்வம் வருது. அதுக்காக தான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ப்ரொடியூசர் பேசின பேச்சு கேட்டு பயங்கர ஃபேன் ஆகிட்டேன். இவ்வளோ இன்னசென்ட்டாக ஒரு ப்ரொடியூசர் வந்து வணக்கம் வணக்கம்னு எல்லாருக்கும் சொல்லி ஓகே. அண்ட் மேடையில் இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஃபைட் மாஸ்டர்லாம் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். பிரஜின் எவ்வளோ வருஷமாக பழக்கம், சேர்ந்து ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கோம். கதிர் பயங்கர ஃபேன்லாம். அண்ட் டைரக்டர் சுந்தர் சார் ரொம்ப இனிமையான ஒரு நண்பர். ஸோ எல்லாருக்குமே இந்த படம் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கான மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே அடுத்த ஸ்டெப்புக்கான ஒரு விஷயமா இது அமையணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். சேரன் சார் அழகாக இருக்கிற பயமக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்டு ஒரு ஷூட் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக நான் ஆரிக்காக தான் அவசரமாக ஓடி வந்தேன். ஸோ அதனால் நான் வந்து எல்லாத்தையும் விடைபெற்று கிளம்புறேன். நண்பா சுசீந்திரன் எல்லாருக்கும் தேங்க்யூ. சிவா பாய், எல்லாருக்கும் நன்றிண்ணா.